இதுவரைக்கும் உங்கள் லைஃப்லையே இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. இது செய்கிறது ரொம்பவும் சுலபம். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமானதும் கூட. ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடிய இந்த ஸ்வீட்டை வந்து உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு தடவையாவது லைஃப்பில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் தான் செஞ்சுருக்கேன். இந்த ஸ்வீட்டோட பேர் வந்து முட்டை மிட்டாய். ரொம்ப ரொம்ப சுலபமாக இருக்கும், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக 50 கிராம் அளவு பாதாமை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அந்த பவுலில் 6 முட்டை நான் சேர்த்துக்கிறேன். நான் செஞ்சுருக்கக்கூடிய அளவு வந்து சரியாக நமக்கு 1 கிலோ அளவுக்கு முட்டை மிட்டாய் கிடைக்கும். 6 முட்டையுமே இந்த மாதிரி பவுலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றினதுக்கு அப்புறம் 250 ml கப்பிலேருந்து 1 கப் அளவு சுகர் எடுத்து சேர்த்துருக்கேன். சுகரை வந்து ஒருவேளை கரையலை அப்படின்னா நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு ஈஸியாக நீங்கள் கரைச்சிக்கலாம். நுர வரக்கூடாது, இந்த மாதிரி பீட் பண்ணி விடணும். அதே நேரத்தில் எலக்ட்ரிக் பீட்டர்லையும் அடிக்கக்கூடாது, மிக்சி ஜார்லையும் அடிக்கக்கூடாது. இந்த மாதிரி விஸ்க் வச்சு தான் நீங்கள் அடிக்கணும். அந்த பபுள்ஸ் வராத அளவுக்கு நீங்கள் அடித்து இந்த மாதிரி சுகர் எல்லாத்தையும் நல்லா இந்த கலருக்கு கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம பாதாம் பருப்பு ஊற வச்சுருந்தோம். நான் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு பாதாம் பருப்பை ஊற வச்சுருந்தேன். அப்போ தான் நமக்கு வந்து இந்த தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். தோல் எல்லாத்தையுமே நல்லா உரித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணி அளவுக்கு அதிகமாக ஊற்ற வேண்டாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு எந்தளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு முட்டையும் சுகரும் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். இதுக்கு பேர் வந்து கோவா, அதாவது பால்கோவாவில் வந்து ஸ்வீட் போடுவாங்க. இந்த கோவாவில் வந்து ஸ்வீட் போட மாட்டாங்க. ஸ்வீட் இல்லாத கோவா எடுத்திருக்கேன். எல்லா பேக்கரி கடையிலையுமே கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். கோவா கொடுங்க அப்படின்னா ஸ்வீட்டுக்காக இந்த கோவா வந்து நமக்கு சுகர் எதுவும் சேர்க்காமல் தருவாங்க. இப்போ இந்த கோவா வந்து 200 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். அரைச்சி வச்சுருக்க பாதாமையும் சேர்த்துக்கலாம். 6 முட்டை அப்படின்னா 200 கிராம் அளவு நம்ம கோவா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுத்தமான நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சி விடணும். இது கரைக்கும் போது உங்களுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம விஸ்கை வச்சு இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அது சுலபமாகவே நல்லா கரைப்பட்டு வந்துடும். இது நல்லா கெட்டியாக இருக்கே அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறுபடி இதை வந்து நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சு கிண்ட போகிறோம். ஸோ அந்த டைமில் எல்லாமே நமக்கு கரைஞ்சி வந்துடும். இப்போ இந்தளவுக்கு கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் அடுப்பில் வச்சுட்டு. இப்போ இந்த கடாய் வந்து நான் இன்ன வரைக்கும் அடுப்பை ஆன் பண்ணலை. இது எல்லாத்தையுமே கடாய்க்கு மாற்றினதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த மாதிரி கட்டிப்பட்டு போயிடும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டீங்க அப்படின்னா நல்லா கெட்டியாகி வரும். இதோட பக்குவம் எப்படி இருக்கணும்னா, கேக்குக்கெல்லாம் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, இந்த மாதிரி கெட்டித்தன்மை இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சரியான பக்குவம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். எந்த மோல்டில் ஏதாவது ஒரு அச்சு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அதில் கொஞ்சமாக நெய்யை தடவிட்டு அதில் வந்து நம்ம இந்த மாதிரி கலந்து வச்சுருக்கோம்ல அடுப்பில் வச்சு, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மேலே நெய்யை ஊற்றிட்டு அந்த நெய்யை வந்து எல்லா இடத்துக்கும் படுற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடுங்க. இப்படி பண்ணும்போது அதோட வாசம் ரொம்ப அருமையாக இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம இது சூப்பராக ஊற்றி எல்லாமே செட் ஆகிருச்சு. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டுக்கிறேன். இல்லைனா ஏதாவது வேஸ்ட்டு தோசைக்கல்லை சேர்த்துட்டு, எங்ககிட்ட இருக்க பிரியாணி சட்டி தான், நான் இதில் தான் கேக்கு எல்லாமே செய்வேன். அதுக்குள்ளே வச்சுட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு ஒரு வெயிட்டை எடுத்து வச்சுருங்க. சரியாக அரை மணி நேரம் நான் வந்து 30 நிமிஷம் வச்சுருந்தேன். எனக்கு 30 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணுறேன். முட்டைங்கிறதுனால சூப்பராக நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆயிரும். எல்லா இடத்துலையுமே சூப்பராக கலர் வந்துருந்துச்சு. இந்த இடத்துல மட்டும் அந்த வேர்த்து வடிஞ்சதுனால தண்ணி பட்டு இருக்குது. ஒரு கத்தியை எடுத்து குத்தி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பரிமாறலாம். ஆறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறிருச்சு அப்படின்னா நல்லா நமக்கு சூப்பராக செட் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ இதை வந்து 4 பீசஸாக கட் பண்ணிவிட்டு வெளியில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது ஒரு 8 நாள் வரைக்கும் கரெக்டாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து குலோப் ஜாமுன், பால்கோவா இது எல்லாத்தையும் கலந்து சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. இது கூட இன்னுமே நமக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய மாதிரி செய்யணும் அப்படின்னா வாசத்துக்காக கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்துக்கலாம். முக்கியமாக குங்குமப்பூ கொஞ்சமாக சேர்த்து செஞ்சு பாருங்கள். இதே போல் செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்கலாம். பாய்.